எதையுமே ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம். தலைமைத்துவம், தலைமை பொறுப்பு இதெல்லாம் அவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. இவங்கள தேடி அந்த பொறுப்பெல்லாம் வரும். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் சூரியன். அதனால் நல்ல ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்களா இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஒரு ஊரில் இருக்காங்க அப்படின்னா கூட அந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது? சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சந்திர கிரகணமும் ஏற்பட போகுது. இதனால் சில மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க. அது என்ன மாற்றம், என்னென்ன விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். அது என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த சிம்மராசி என்பர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெற இருக்குது. வெள்ளிக்கிழமையில், வருகின்ற வெள்ளிக்கிழமையில் காலை ஒரு 8:30 மணிக்கு சனி பயிற்சி நடக்கிறதுக்கு தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியிலிருந்து விலகி மீனராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இது. அப்படிங்கிறதுனால என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சாதாரண பயிற்சி அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பாலான மாற்றங்கள் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ நல்லா நடக்கணும் அப்படின்னா அந்த சனி பகவான் அந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக இருந்தாருன்னா தான் அந்த இடத்துல தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அது சனி பகவான் தொழில்காரகன். தொழில் கரெக்டாக அமையலை அப்படின்னா பொருளாதாரத்தில் வீழ்ச்சி இருக்குது அப்படின்னா குடும்பத்துக்குள்ளேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. இந்த சனி பகவான் நல்ல ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னா தான் அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் கர்ம வினை, நம்ம செய்கிற பாவங்களுக்கு ஏற்ப பலனை தரக்கூடியவர். அவர் கரெக்டாக இல்லை அப்படின்னா நமக்கு நிறைய இடைஞ்சல்கள் வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சனி பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சனி பயிற்சி ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சுப பலனை தரக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கு. அதே மாதிரி பரிகாரம் செய்யக்கூடிய இடத்துல எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீன ராசிக்காரங்கள்லாம் பரிகாரம் செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன சனி பயிற்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இந்த சனி பயிற்சி நடைபெறுது. அஷ்டம சனியாக அமரும் போது எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடும் கோபம் வரும், குடும்பத்துக்குள்ளே சின்ன குழப்பங்கள் வரும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதுலேயும் சின்ன இடைஞ்சல்கள் வரும். வழக்கு விவகாரங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சில சிக்கல்கள், சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வமான சிவபெருமானை வழிபடுங்க. அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சரி, இதை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்துலேயே பெருசாக லாபம் கிடைக்காது அப்படின்னு அஷ்டமத்தில் சனி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா கடந்த ஓராண்டாகவே அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகளையும் மின்னல்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வக்கரகமாக இருந்ததுனால பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்திருக்காது. ஆனால் இந்த காலகட்டம், இந்த பயிற்சிக்கு அப்புறம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை தரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ராசி அதிபதி சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பெருசாக அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம். பலவிதமான மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் கூட நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வேகம், விவேகம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கிறதுனால பொருளாதாரத்தில் எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் அந்த நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. 8ஆம் இடத்துல இந்த சனி பயிற்சியானது நடைபெறதுனால அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது
அஷ்டம சனியாக வந்து அமர்றதுனால நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் இந்த தடையெல்லாம் நீங்கி ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் எதெல்லாம் ஒரு பொருளாதாரத்துலேயும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, தொழில்லையும் சரி, எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ அந்த தடைகள்லாம் கொஞ்சம் நீங்கி ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கணும். ஒரு முக்கியமான பொறுப்பு அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக கையாளுறது நல்லது. தொழிலில் வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருந்தது இல்லையா, ஒரு லாபம் இல்லாமல் தடைகளாகவே இருந்தது இல்லையா, அந்த தடைகள்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த சிம்மராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே கேது இருக்கிறாங்க. வாழ்க்கைக்குரிய அத்தனை பாடங்களையும் இந்த காலகட்டத்தில் இவங்க கற்றுக்க போகிறாங்க, படிக்க போகிறாங்க. ஒவ்வொரு கஷ்டத்தையும் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனோதைரியத்தை அதிகப்படுத்தி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண போகிறாங்க இந்த மகம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எழும். இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்கிட்ட பேசும்போது பழகும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கேது ராசிக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. வேலையிலையும் சரி, மற்ற இடங்கள்லையும் சரி கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு ஆசையை அதிகப்படுத்துவார். நீ எக்ஸ்ட்ரா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசையை அதிகப்படுத்துவார். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத இடைஞ்சலில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கே தெரியாமல் ஒரு தவறுதலான பாதையில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதன் மூலிமா சின்ன சின்ன செலவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. நவீன சாதனங்கள்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் நட்பு வட்டாரத்தில் கூட சின்ன விரிசல் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மார்ச் 6 முதலே சனி பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறதுனால மறைமுகமாக சின்ன சின்ன எதிரிகளுடைய தொல்லை இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் மாறும். கொஞ்சம் நிம்மதியான நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அலுவலகத்தில் கூட ஒரு சிலருக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் மாறும். ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தென்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு. ஏன்னா ஜீவஸ்தானாதிபதி சுக்கிரன் மார்ச் 3 வரை சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் இந்த மாதம் முழுவதுமே சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் இழுபறியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறுறது, வீடு மாற்றுறது, தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்களை சந்திக்கிறது, ஊர்லேருந்து வேறு ஊருக்கு மாற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதன் மூலிமா ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. மார்ச் 6 முதல் சனி பயிற்சியும் நடைபெறதுனால எதிர்பாராமல் சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிரிகளுடைய தொல்லையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 21லேருந்து சின்ன சின்ன இடர்பாடுகளை அவங்க சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பல கிரகங்கள் எதிர்மறையாக இருக்கிறதுனால எதுலேயுமே நிதானம் இருக்கணும். எப்பவும் போல் அவசரம் காட்டக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். புதிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும். எந்த வேலையில் இறங்கினாலும் எடுத்தவங்க கவுத்தோன்னு இறங்காமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அடங்குனீங்க அப்படின்னா ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் நட்பு என்பதனால ஒரு அளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அப்பப்போ வரலாம். உறவுகள் மத்தியில் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். மார்ச் 6க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சில குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம
நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் அக்னீஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். திருவண்ணாமலைக்கு பௌர்ணமியில் கிரிவலம் சென்றுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.